அவரு பாராட்டுறேன்னு சொல்லி மைண்ட் வாய்ஸை பேசிட்டாரு சார். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சுசீந்திரன் சார் வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு அண்ணன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பவும் போல இந்த படத்துலையும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை, முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளோ பிஸி நமக்கு தெரியும், இன்றைக்கி எத்தனை படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு தெரியும். எவ்வளோ சீனியர் அவர், எவ்வளோ நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்தினார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார். அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ, நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாகவே ஆகிட்டோம். ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும் நம்ம. ஏன்னா நான் பேச நினச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டாப்புல, அதே மாதிரி முருகானந்தன் பேசிட்டாப்புல. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன், என்னெல்லாம் பேசலான்னு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. அதான் முருகானந்தன் சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டில் கேட்டாங்க 2K லவ் ஸ்டோரின்ற படத்தை, அதில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை. முருகானந்தன் சொல்லியிருப்பார் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு. நான் 2K கிட்டா பண்ணுறேன், நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை. அதான் இப்போ வரைக்கும் நான் சொல்லலை, படம் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நடிகனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இனிமேல் நடிப்போம், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரதமராக நடிப்போம்னு கூட ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் நான் 2K கிட்ட நடிப்பேன் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். படத்தில் வந்து ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸோடைய இன்றைய வாழ்க்கையை, இன்றைய அவங்களுக்கான நம்ம பசங்க தான் அவங்க, நம்ம எல்லாரும் தான் அவங்க நம்ம பிரிக்கக்கூடாது. ஸோ 2K கிட்ஸோட லைஃப்பை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் 90s கிட்டாக இருந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து இந்த 2K லைஃப்பை வந்து சிறப்பாக சொல்கிறோம். அது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவரும் வந்து ஒரு 90s கிட் தான், ஒரு 2K கிட்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பித்து எங்கேயுமே பிரேக் இல்லாமல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. எல்லா விதத்துலையுமே சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார். ரொம்ப நன்றி விக்னேஷ் சார். இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவலில் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக 2K கிட்ஸ் நிச்சயமாக 2K லவ் ஸ்டோரி அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். நான் மேடையில் பதட்டப்படுவேன் சார். சார் அதான் ஒரு 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து படத்தில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே லைஃப்பில் கிராஸ் பண்ணியிருப்போம். அது படத்தில் ஒரு முக்கியமான காட்சி இடம்பெற்றிருக்கு, அதை பாருங்கள் சார். அதை இங்கே நான் சொன்னேன்னா படம் இல்லை சார், ஞாபகம் இருக்கு. இல்லை சார் ப்ளீஸ் சார் படத்தில் பார்க்கணும் சார். எல்லாரும் படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். ஜெகவீர் ப்ரோக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல ஹார்ட் ஒர்க். அவர் ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி ஒரு வாரம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி மெனக்கட்டார், எப்படி இந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணணும், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மிகச்சிறப்பாக பண்ணணும்னு ரொம்ப சின்சியராக ஸ்பாட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். நாங்கள் கூட அப்பப்போ ரெஸ்ட் எடுப்போம், கேரவன் போவோம்,
ஒரு நாள் எங்களுக்கு கேப் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு சீன் இல்லாத டைமில் கூட அவர் ஸ்பாட்லேயே இருந்து சார் பக்கத்துலேயே இருந்து இந்த கேரக்டரை வந்து மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. பிரதர், மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். மீனாட்சி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.